ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் நிமித்து விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம் கைகளால் லஞ்சம் வாங்காமல், பிறருக்கு துன்பம் வரவழைத்து அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க நினைக்காமல் நம் கைகளை காத்துக் கொள்வோம். இந்த தீமையையும் பார்க்காதபடிக்கு, பாவத்தை பார்க்காதபடிக்கு நம் கண்களை காத்துக் கொள்வோம். வஞ்சக பேச்சு, குற்றம் சொல்லுதல், பிறரை மயக்கும்படி பேசுவது, தந்திரமான பேச்சுகள், புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல், இப்படிப்பட்ட பேச்சுகள் இல்லாதபடிக்கு நம் வாயை காத்துக் கொள்வோம். பிறருக்கு தீங்கு செய்வதற்கு, பிறரை கொள்வதற்கு அல்லது பிறர் மனதை காயப்படுத்துவதற்காக மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு நம் காதுகளை பாதுகாத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது. நீதியாய் நடப்போம். அக்கிரமம் அநியாயம் செய்வதற்கு நம் கால்கள், எந்த பாவம் செய்வதற்கும் போகாதபடிக்கு நம் கால்களை காத்துக் கொள்வோம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 24ஆம். இந்த வேத பகுதியில் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் சிறிதளவு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடன் வாழ்வார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள், நம் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்த பின்பு கர்த்தரோடு போய் சேரப்போகிறவர்கள் யார் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவனில் கர்த்தரோடு போய் நாம் நிரந்தரமாய் வாழ முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகுதிகள் என்னென்ன என்பதை குறித்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், தூரத்தில் இருக்கிறவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலில் கர்த்தர் சொல்வதை போலவும், தூரத்தில் இருந்து என்றால் உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் நாம் தான். நாம் கர்த்தருடைய செய்கைகளை கேட்க வேண்டுமா? அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாவிட்டாலும் கேள்விப்படுங்கள், கேளுங்கள், சற்று நான் என்ன செய்கிறேன் என்று கேளுங்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருந்து பார்க்கிறவர்கள், அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள், என்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதன் பொருள். சீயோனில் உள்ள பாவிகள் நடுங்குகிறார்கள். கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள். அப்படி என்றால் இந்த காலத்திற்கு பொதுவாய் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இவர்களில் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு பாவம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திகைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் என்று யூதர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறோம், இஸ்ரவேலர் சொல்லிக் கொள்கிறோம். இப்படி நாம் சொல்லிக் கொண்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். அப்படி செய்கிறவர்கள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவம் செய்யவே கூடாது. நம்மிடத்தில் பாவமே இருக்கக்கூடாது. அப்படி வாழ முடியுமா என்றால் கண்டிப்பாக வாழ முடியும். பாவத்தை நாம் வெறுத்து விட்டாலே நாம் பாவிகள் இல்லை. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். நம்முடைய செயல்களில் மாம்சத்தின் சிறிய பாவங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் பாவத்தை வெறுத்து விட்டாலே நாம் பாவிகள் என்ற பெயர் நமக்கு கிடையாது, பரிசுத்தவான்கள் ஆகிறோம் ஆவியின்படி. ஆனால் ஆத்துமாவில் பாவ சுபாவங்கள் இருக்கும். அது நம் வாழ்நாள் முழுவதும் அது செயல்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். வேத வசனங்கள் நம் ஆத்துமாவில் இருக்கிற அந்த பாவ சுபாவங்களை அகற்றி போடும். ஆனால் நம்முடைய விருப்பம் எப்பொழுதும் பாவத்தை விரும்பவே கூடாது. அந்த மனநிலை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். அதுவே பரிசுத்தவான்கள் என்ற மனநிலை. நாம் பரிசுத்தத்தை மட்டும்தான் நான் செய்வேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று எடுக்கிற முடிவு இருக்கிறது இல்லையா? இப்படி முடிவெடுத்தவர்கள் எல்லோரும் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், தவறில்லை. ஆத்துமா பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகும் அளவுக்கு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் அது நம்முடைய செயல் அல்ல, கர்த்தருடைய செயல்.
கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, வார்த்தையினால் நம்மை கழுவும் போது, நாமும் கர்த்தருக்கு ஒத்துழைத்து கர்த்தருக்கூட செயல்பட வேண்டும். நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது. நாம் பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் வைக்க வேண்டும். கர்த்தருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் வழியில் நடக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பரிசுத்தம் நமக்குள் பரிசுத்தவான்களாய் முழுமையாக்கப்படுவோம். பாவத்தின் மேல் விருப்பம் வைத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் பாவத்தின் மேல் விருப்பம் வைக்கிறவர்கள் திகைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொந்தரவே பண்ண மாட்டார். போங்கள் என்று விட்டு விடுவார். அவர்களை பரிசுத்தமாக்கும் வேலைக்கு கர்த்தர் போக மாட்டார். பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் இருப்பவர்களே பரிசுத்தமாக்கப்படுவார்கள். பாவத்தை விரும்பி கொண்டிருந்தால் பொல்லாதவன் தான் வந்து அவர்களை வழி நடத்துவான். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், நான் மிகப்பெரிய போதகர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு மாய்மாலம் பண்ணி கொண்டு இருந்தால், ஊரை ஏமாற்றி பிறரை ஏமாற்றி மாய்மாலம் செய்து கொண்டு அழகான வர்ணனையான பேச்சுகள், அலங்காரமான வசனங்கள், இப்படி 4 வசனங்களை சொல்லிக் கொண்டு வெளிவேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஊழியர்கள், போதகர்கள் என்று சொல்லிக் கொண்டு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மாயக்காரர் என்று சொல்லுகிறார். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. அவர்களுக்கு பயம் வரும். ஏனென்றால் கர்த்தர் வந்து விட்டால் இவரை தங்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் அல்லவா. அவங்க பாவம் செய்வதனால் பயம் உண்டாகும். பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மை தரித்திருப்பவன் யார்? கர்த்தர் பட்சிக்கும் அக்கினியா இருக்கிறார். பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நின்று நிலைத்திருப்பவன் யார்? யாரால் அவரால் பரிசுத்தத்தை நாம் ஈடு கொடுத்து நிற்க முடியாது. ஒருவரால முடியாது. மனிதர்களால் முடியாத காரியம். கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனால் பாவத்தோடு நிற்க முடியாது. நாம் பாவிகளாய் இருந்தால் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நம்மால் பிதாவாகிய தேவனோடு இருக்க முடியும். நம் ஆண்டவரோடு இருக்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். சரி, அது எப்படி இருப்பது? நாம் எப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார்? நாமும் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் தான் என்னிடத்தில் இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அதையும் விளக்கமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பார்ப்போமா? நீதியாய் நடந்து நம் வாழ்க்கை முழுவதும் எல்லா காரியத்திலும் நீதியாய் நடக்க வேண்டும். எது நீதியோ அதை செய்ய வேண்டும். வேத வசனங்கள் முழுவதையும், பைபிள் முழுவதையும் வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். முழுமையா, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை படிக்கலாம். அப்படி ஒவ்வொரு முறையும் படித்து கொண்டு வரும் பொழுது நாம் நீதியை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வித பரிமாணங்களில் நீதியை கற்றுக்கொள்வோம். அப்படி நீதியை கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தால் பரலோகம் செல்லலாம். சரி, நீதியை கற்றுக்கொள்ளும்படி நீதியை கற்றுக்கொண்டு செம்மையானவைகளை பேச வேண்டும். கற்றுக்கொள்வது நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். நடப்பது எப்படி? வாழ்க்கை நடத்துவது எப்படி? நீதியாய் நடக்க வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது, செம்மையானவைகளை பேசி நம் பேச்சு நல்லவைகளை பேச வேண்டும். செம்மையானவைகள் என்றால் செழிப்பானவைகள் என்று பொருள். அப்படி என்றால் பரிசுத்தத்தை பேச வேண்டும். நீதி நியாயத்தை பேச வேண்டும். எதிலும் நம் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்க வேண்டும். வீண் பேச்சு இருக்கக்கூடாது. புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது. வஞ்சக பேச்சு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம் வாய் செம்மையானவைகளை பேச வேண்டும். புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. பிறரை குற்றப்படுத்தக் கூடாது. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொய், பித்தலாட்டம், எந்த தவறான காரியங்களும் இருக்கக்கூடாது. நம் வாயின் வார்த்தைகள் நீதியையும் நேர்மையும் வேத வசனத்தை உச்சரிக்கக்கூடிய வாய்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் பேசினால் நாம் பரிசுத்தம் அடைவோம். நீதியாய் நடக்க வேண்டும். செம்மையானதை பேச வேண்டும். கர்த்தருடைய வசனங்களையே பேச வேண்டும். வேற எதையும் பேசக்கூடாது. அப்படி என்றால் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும், சாதாரணமாக சாப்பிடுவது என்றால் கூட கர்த்தர் எப்படி நம்மை சாப்பிட சொல்லி இருக்கிறாரோ அந்த வசனத்தை தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆடம்பர உணவு, உணவு பொருட்களின் மேல் இச்சை இப்படி இருக்கக்கூடாது. கிடைத்த உணவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி சாப்பிட வேண்டும். ஒரு உணவு இருந்தால் போதுமானது. விதவிதமாக பல உணவுகளை சாப்பிடக்கூடாது, விரும்பக்கூடாது. ஆடம்பர உணவுகள் தேவையில்லை. இப்படியெல்லாம் கடைபிடித்தால் நம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அதற்கு மேலாக நம்முடைய நேரம் உணவுப் பொருள் சமைப்பதிலும் சாப்பிடுவதிலும் நம் வாழ்நாள் முழுவதும் போய்விடும். அப்படி இல்லாமல் ஒரு உணவை சமைத்து சாப்பிடும்போது நமக்கு அதிக நேரம் மிச்சமாகும். அதிக நேரம் வேலை செய்வதை விட்டுவிட்டு அதிக நேரம் வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், கர்த்தரை தேடலாம். அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சாப்பிடுவதும் தூங்குவதும் நம்முடைய அன்றாட காரியங்களிலேயே நம் வாழ்க்கையை விரயமாக்க கூடாது, வீணாக்க கூடாது. விலையேற பெற்ற மனித வாழ்க்கையை நாம் அற்பமாக சாப்பிடுவதற்காக, வாய்க்கு ருசியா சாப்பிடுவதற்காக பலவித உணவுகளை சமைத்து, சாதாரண விஷயம்தான் சமையல் என்று நினைக்க கூடாது. பலவித உணவுகளை சமைக்கிறோம், பலவித பாத்திரங்கள், அதிகமான வேலைகள் செய்யறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சரியா இருக்கும். பின்பு நாம் அதிகம் சாப்பிடுவதினாலும் அதிகம் வேலை செய்வதனாலும் சோர்ந்து போய் விடுவோம். அதன் பின்பு இதற்கே நம் வேலை, நம் பலன் எல்லாவற்றையும் செலவழித்தால் அதன் பின்பு நாம் சோர்ந்து போய் தூங்கி விடுவோம். நம்மால் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் முடியாது. முதலில் எளிமையான ஒரு சமையல், 1-2 சமையலை சமைத்து சாப்பிட்டு நேரத்தை மிச்சப்படுத்த பழக வேண்டும். அது சிறந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சமையல், சுலபமான நேரம் அதிகம் வீணாக்காத சமையலை செய்து அழகாக சாப்பிட்டு அதிக நேரத்தை வாழ்நாளில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கழிக்கலாம். அதிக நேரத்தை வீட்டு வேலைகள் செய்வதை விட்டுவிட்டு இப்படி செய்யலாம். பெண்கள், ஆண்களும் கூட செல்போனில் கேம் விளையாடுவது, மற்ற காரியங்களை பார்ப்பது, அதில் அதிக நேரத்தை செலுத்தாமல் கர்த்தருக்கேற்ற வேலைக்கு செல்கிறோம். வேலை செய்தாலும் அதிக நேரத்தை கர்த்தரோடு மன வாஞ்சை வந்து விட்டால் எதையும் நம்மால் செய்ய முடியும். கர்த்தரை நேசித்து அவர் வசனங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், விருப்பம் வர வேண்டும் நம் மனதில். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். நீதியாய் நடக்க வேண்டும், செம்மையானவைகளை பேச வேண்டும், நல்ல காரியங்களை பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அடுத்தது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பிறருக்கு துன்பம் விளைவித்து, பிறரை துன்பப்படுத்தி அதனால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது என்றால் அதை வெறுத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேண்டாம். அவர்கள் துன்பப்படுத்தி அவர்களுடைய துன்பத்தில் நான் இன்பம் காணக்கூடாது, அது எனக்கு வேண்டாம் என்று விலகிவிட வேண்டும். பரிதானத்தின் மேல் விருப்பம் வைக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குவதில் விருப்பம் வைக்கக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது, அதை விரும்ப கூட கூடாது, மனதாலும் நினைக்க கூடாது. லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற நினைவுகள் கூட நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி நம் இருதயத்தை சுத்திகரித்து காத்துக்கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்துவதற்கு ஏற்றபடி சொல்லப்படும் ஆலோசனைகளை காதில் கூட கேட்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கு நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன நினைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கு சொல்லி இருக்கிறார். பரிதானம் வாங்காதபடிக்கும், பிறருக்கு துன்பம் வர வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க நினைக்காதபடிக்கும் நம் கைகளை உதறிவிட வேண்டும். கைகளில் சுத்தம், அதாவது நீதியாய் நடப்பது கால்களில் சுத்தம். பொய் பேசாமல், புறங்கூறாமல், பிறரை குற்றப்படுத்தாமல், வஞ்சக பேச்சு பேசாமல், நல்ல வார்த்தைகளை பேசுவது, உண்மையை பேசுவது, சத்தியத்தை சொல்வது வாயின் சுத்தம், பரிசுத்தம். அடுத்தது, லஞ்சம் வாங்காமல், பிறருக்கு துன்பம் வரவழைத்து அதனால் லாபம் சம்பாதிக்காமல் இருப்பது கைகளின் சுத்தம். ரத்தம் சிந்துவதற்காக, அதாவது பிறரை கொன்று போடுவோம், பிறர் மனதை நோகடிப்போம் என்று யாராவது சொன்னால், பிறரை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளோ, பிறரை கொல்லும்படியாக, மனித உயிரை கொல்லும்படியாக யாராவது சொன்னால், அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம் காது கேட்க கூடாது, அதை கேட்டு நடக்கக்கூடாது. அப்படி நம் காதுகளை காத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ காணாதபடிக்கு மூடிக்கொள்ள வேண்டும். தீமை நடக்கிறது என்றால் அதை பார்க்காமல் நம் கண்களை மறைத்து கொள்ள வேண்டும். அங்கு பாவம் நடக்கிறது, அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்றால் அதை பார்க்காமல் விலகி வந்து விட வேண்டும். நேரில் மட்டுமல்ல, செல்போனில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் எதன் மூலமாக பாவம் இருந்தாலும் அதை பார்க்க கூடாது. பொல்லாப்பு என்றால் எல்லா பாவங்களும், கண்களை நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி நம் கண்களையும் காத்து கொள்ள வேண்டும். இப்படி முழுமையாய் நாம் காத்து கொண்டால் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறலாம், நித்திய ஜீவனில் நாம் வாழலாம் நிரந்தரமாய். கர்த்தரோடு கூட பட்சிக்கிற அக்னியாய் அவர் இருக்கிறார், அவரோடு கூட நம்மால் வாழ முடியும். இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படி நாம் பரிசுத்தமாய் நம் அவயவங்களை காத்து கொண்டால், கண், வாய், காது, கால், நம் கை, இப்படி எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்து கொண்டால், இப்படியாக பரிசுத்தமாய் காத்து கொண்டால்,
அப்படிப்பட்ட மனிதன் உயர்ந்த ஸ்தலங்களில் வைக்கப்படுவான். உயர்ந்த இடத்தில் அந்த மனிதன் வாழ்வானாம். கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தி வைப்பார். உயர்ந்த ஸ்தானம் என்றால் மிகப்பெரிய பதவிகளில், தேசத்தை ஆளுகை செய்கிற மிகப்பெரிய பதவிகளில் அந்த மனிதனை கொண்டு போய் வைப்பார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். கன்மலையின் அரண் என்று சொல்லும்போது மிகப்பெரிய மலை அவனுக்கு பாதுகாப்பா இருந்தால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கன்மலை. அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவரே பாதுகாப்பாய் இருந்தால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தரே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார் என்று கூறும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவனுக்குரிய தேவைகள் அந்த அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நமக்கு ஒருபோதும் அப்பத்துக்கு குறைவு வராது. தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நாம் பரிசுத்தமாய் இந்த வார்த்தைகளின்படி நம் கண், காது, மூக்கு, கால்வாய் எல்லாவற்றையும், கைகள் எல்லாவற்றையும் பாதுகாப்பாய் காத்து கொண்டால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஒரு நாளும் ஆகாரத்திற்கு பஞ்சம் வராது. தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். தண்ணீருக்கும் ஆகாரத்திற்கும் ஒரு குறைவும் வராது. அப்படி என்றால் பஞ்சம் வராது, நோய் நொடி வராது. கர்த்தரே நம் பாதுகாப்பாய் இருப்பார். நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று பொருள். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். அப்படி நாம் வாழும்போது இவ்வுலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு குறைவும் வராது. அதற்கு அடுத்தது மகிமை பொருந்தினவராய் நம் ராஜாவை நாம் காணலாம். நமது ஆண்டவராகிய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்களால் பார்க்க முடியும். அவருடைய மகிமை பொருந்தினவராய் அவர் வரும்பொழுது, மகிமையோடு ராஜாதி ராஜாவாய் அவர் ராஜ கிரீடம் தரித்தவராய் அவர் வரும்போது அவரை நாம் பார்க்க முடியும். உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம் என்று பொருள். நித்திய ஜீவனை பெறுவோம், கர்த்தரை பார்ப்போம் என்று பொருள். தூரத்தில் உள்ள தேசங்களையும் பார்க்கும். இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் தூரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் கர்த்தரை நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, தூர தேசங்களுக்கும் நாம் போவோம் என்றும் பொருள். அடுத்த நாடுகளுக்கும் போக வேண்டிய நிலை வரும், போவோம். இதுவரை நாம் கண்ட துன்மார்க்கமான மனிதர்கள் எங்கே என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை நாம் பார்க்க கூட முடியாது. நமக்கு எதிரியா இருந்து நம்மை துன்பப்படுத்தினார்கள் அல்லவா? அவர்கள் நிலை என்ன? பழைய பயங்கரங்களை நம் மனம் நினைத்து பார்க்குமாம். ஐயோ, அப்படி நடந்ததே, இப்படி நடந்ததே என்று நாம் நினைத்து பார்ப்போமாம். இப்பொழுது நன்றாக வந்துவிட்டோம், நல்ல நிலையில் நாம் இருப்போம். பழையதை நினைத்து பார்ப்போமாம். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவியாய் வாழ்ந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து நம்மை கொடுமைப்படுத்தினவர்கள், தீயவர்கள் எங்கே என்றே தெரியாது. நாம் யோசித்து பார்த்தால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏற்கனவே நம்மை பயங்கரமாய் நம்மை நடத்தினவர்கள், அவர்கள் எங்கே என்றே தெரியாது. இருக்கும் இடம் தெரியாமல் போவார்கள். நமக்கு புரியாத பாஷைகளை பேசி, அப்படி என்றால் இந்த இடத்தில் இது பாஷை என்று சொல்லப்பட்டாலும் இதற்கு பாஷை என்று பொருள் அல்ல. பாவத்தின் பாஷை என்று புதிய ஒரு பாஷையை சொல்லலாம். அதாவது பரிசுத்தவான்கள், வேத கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளைகள் நாம் வசனங்களை கை கொண்டு நீதி நியாயங்களை பற்றியே பேசுகிறோம், நீதியின் பாஷையை பேசி வருகிறோம். ஆனால் துன்மார்க்கருக்கென்று ஒரு பாஷை உண்டு. அவர்கள் எப்பொழுதும் பாவத்தையே பேசுவார்கள். பாவ பாஷை என்றே சொல்லலாம். எந்த மொழியில் இருந்தாலும் துன்மார்க்கத்தையே நினைத்து கொண்டு அதற்கேற்ற பாஷையில் பேசுவார்கள். இது ரெண்டுமே புரியாது. அவர்கள் பேசுவது நமக்கு புரியாது, நாம் பேசுவது அவர்களுக்கு புரியாது. நாம் நீதியாய் நியாயமாய் நடக்க வேண்டும், இந்த செயலுக்கு இதுதான் சரி என்று சொல்வோம். அவர்கள் நம்மை பைத்தியக்காரி என்று சொல்வார்கள். அவர்களுடையது, அவர்களுடைய வழியே வேறு, மொழியே வேறு என்பது போல. அறியாத மொழி ஒருவர் பேசினால் நமக்கு புரியாது அல்லவா? அதே போல நம் தாய்மொழியிலேயே அவர்கள் பேசினாலும் நமக்கு புரியாது, பாவிகள் பேசும் மொழி. ஏனென்றால் அவர்கள் பேச்சில் அவ்வளவு காரியங்கள் இருக்கும். நாம் நீதியின் பாதையில் நடப்போம், அதற்கேற்றபடியே நம் சிந்தனை இருக்கும். அவர்கள் பாவத்தின் பாதையில் நடப்பார்கள், பாவத்திற்கேற்ற சிந்தனையே இருக்கும். அவர்கள் பேசுவது நமக்கு புரியாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள், அழிந்து போவார்கள் என்று பொருள். பாவத்தின் பாஷையை தான் இங்கு குறிக்கிறது. பாவ மனிதர்களின் எண்ணங்கள், அவர்களுடைய வழிகள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சிந்தனை, இதெல்லாம் ஒரு தனி பாஷை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள். நம்முடைய பண்டிகைகளே ஆசரிக்கப்படும்,
நகரத்தை நோக்கி பார், எருசலேமை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பண்டிகை ஆசரிப்புகள், கர்த்தருடைய 7 பண்டிகைகளும் அங்கு கொண்டாடப்படும். அந்த சீயோன், சீயோன் என்றால் எருசலேமை தான் குறிக்கிறது. அந்த சீயோனை நோக்கி பார், அது அமைதியா இருக்கும், அமெரிக்கையா இருக்கும், பெயர்க்கப்படாத கூடாரமாய் மாறும். அதன் கூடார முளைகள் எடுக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் அது நிரந்தரமாக்கப்படும். எருசலேம் நிரந்தரமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். எருசலேம் நகரம் செழிப்பானதாக நிரந்தரமாய் இருக்கும். நிரந்தரமான அமைதி அங்கிருக்கும். எருசலேம் என்றால் எர்சலோ என்று பொருள். அதாவது சமாதானம் என்று பொருள். எப்பொழுதும் சமாதானம் என்று பொருள். அப்படி சமாதானமாய் இருக்க வேண்டிய தேசம் இப்பொழுது சமாதானம் இல்லை, எப்பொழுதும் இதுவரைக்கும் இருந்ததில்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு சமாதானமற்றுதான் இருந்திருக்கிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் தான் நிம்மதியான நிரந்தரமான சமாதானம் எருசலேம் நகரத்துக்கு கிடைக்கும். அந்த இடத்தை நோக்கி பார் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் அங்கு சேருவார்கள் என்று பொருள். நாம் எல்லோரும் எருசலேமுக்கு போவோம். இது ஒரு பொருள் என்றாலும் இன்னொரு பொருள் கர்த்தரோடு நாம் சேருவதையும் குறிக்கும். எருசலேமின் கயிறுகளில் ஒன்றும் பிடுங்கப்படுவதில்லை. அப்படி என்றால் எருசலேம் நகரம் நிரந்தரமாக நித்தியமாக அங்கு ஸ்தாபிக்கப்படும். நிரந்தரமாக நித்தியமாக ஸ்தாபிக்கப்படும். அதற்கு விரோதமாய் எழும்பி தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை என்று பொருள். 1000 வருட அரசாட்சியில் இப்படி நடக்க போகிறது. கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் வந்து அரசாளுகை செய்வார். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள இடம் போல இருப்பார். கர்த்தரே அங்கிருப்பார். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை உலகெங்கும் இருக்கும். ஆண்டவரே நமக்கு மத்தியில் வந்து அங்கு வாசம் செய்வார். எருசலேமில் 2ஆம் வருகையில் வந்து ஆண்டவர் ஆளுகை செய்வார். உலகெங்கையும் ஆளுகை செய்வார் முழுமையாக. எருசலேம் தான் தலைநகரமாய் இருக்கும், மகாநகரமாய். படகுகளும் கப்பல்களும் அங்கு வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இதன் பொருள் கப்பலும் படகும் என்றால் வியாபாரத்திற்கு தான் இதை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வியாபாரம் என்று சொல்லும் பொழுது கொல்லாதவனை வியாபாரி என்று வேதம் சொல்லும், குறிப்பிடப்படும் பல இடங்களில். அப்படி என்றால் கொள்ளையடிக்கிற கூட்டம், தீயவர்கள் அங்கு வரமாட்டார்கள் என்று பொருள். இன்னொரு காரியம், அங்கு வந்து படகு கப்பல் போக்குவரத்து, கடல் போக்குவரத்து நிறுத்தப்படலாம். கடல் மூலமாக வருவது இல்லாமல் அந்த காலத்தில் ஆதியிலே பாவம் வருவதற்கு முன்பு பூமியில் எப்படி இருந்ததோ, ஆதாமும் ஏவாளும் எப்படி வாழ்ந்தார்களோ, அதாவது நினைத்த நேரத்தில் எந்த இடத்திற்கு வேண்டும் என்றாலும் நாம் மனதில் நினைப்பது போல நிஜத்தில் போய் நிற்கலாம். பரலோகத்தில் எப்படி தூதர்களும் கர்த்தரும் எப்படி நகர்ந்து போகிறார்கள், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போக முடியும், எந்த வாகனம் தேவையில்லை. அது போல நாம் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கு கொடுக்கப்படும். அப்படியாக நடக்கும் என்றும் பொருள். இதை பல தீர்க்கதரிசிகள் பலவிதமான காரியங்கள் எதிர்காலத்தில் 1000 வருட அரசாட்சி நடப்பதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது சத்தியம். கப்பலும் படகும் தேவையில்லை. எங்கு போக வேண்டும் என்றாலும் நாம் நினைத்த மாத்திரத்தில் அந்த இடத்தில் போய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இப்பொழுது முடியாது நம்மால். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கும் பொழுது முடியும். இப்பொழுதும் கூட கடைசி கால ஆபத்து காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்திலும் இப்பொழுதும் நாம் வாழ்கிற இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் நினைத்தால் நம்மை உடனே ஒரு தேசத்திற்கு நம் சரீரத்தோடு கூட, ஆவியில் மட்டும் அல்ல, ஆவியில் பரலோகத்துக்கு எடுத்து போவார், வேறு இடங்களுக்கு எடுத்து போவார். அதெல்லாம் உண்மைதான். சரீரத்தோடும் அப்படி நம்மை கொண்டு போகவும் கொண்டு வந்து விடவும் செய்வார். இப்படியும் நடக்கிறது. இந்த காலத்திலும் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தரோடு ஐக்கியமாய் வாழ்கிற தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கிறது. தேவை ஏற்படும் பொழுது, நமக்கு ஒரு பாதுகாப்பு என்ற நிலை வரும்போது, பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை வரும்போது, நமக்கு மிகுந்த துன்பம் நெருக்கம் காலங்கள் வந்தால், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருந்தாலும் அந்த காலத்தில் நமக்கும் இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய இரட்சகர். அவர் நம்மை பாதுகாப்பார். அவரே நமக்கு சகலமுமாய் இருக்கிறார். நியாயாதிபதி, 4 பதவிகள் கர்த்தருக்கு. அதாவது கர்த்தரோடு வாழும் நமக்கு 4 பதவிகளில் இருந்து கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். நியாயாதிபதியாய் இருப்பார், நியாய பிரமாணிகராய் இருப்பார். நியாயாதிபதி என்றால் ஆளுகை செய்வார் நம்மை.
நியாயப்பிரமாணிகர் என்றால் ஒரு கோர்ட் ஜட்ஜ் போல, நம்ம போதிக்கிற ஒரு போதகர் போல அப்படியும் இருப்பார். நமக்கு ராஜாவாய் அரசாளுவார், இரட்சகராய் பாதுகாவலராய் இருந்து பாதுகாப்பார், எல்லாமுமாய் இருந்து நம்மை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். 1000 வருட அரசாட்சியில் திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். கால்களால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கூட கொள்ளையிட்டதை பங்கிடுவார்களாம். அவர்களால் போய் கொள்ளையிட முடியாது, ஆனால் அவர்களுக்கு கூட கொள்ளையிடும் பொருளை பங்கிடும் நிலை கிடைக்குமாம். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பொருள். துன்மார்க்கரின் அழிவு அவ்வளவு பெரியதா இருக்கும் என்றும் சொல்லலாம். கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களை கொள்ளையிடுவார்கள், துன்மார்க்கரை. இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டுக் கொண்டு வந்தது போல. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. நான் வியாதியோடு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்ல மாட்டார்கள், நகரத்தில் வசிக்கிறவர்கள். அப்படி என்றால் நோய்கள் இருக்காது. 1000 வருட அரசாட்சி, நோய் நொடி இல்லாத ஆளுகை இருக்கும். நோய்கள் இருக்காது, எந்த வியாதியும் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை 1000 வருட அரசாட்சியில் இருக்கும் என்று பொருள். அங்கு வாழும் ஜனங்களின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். மனிதர்களாய் பிறந்தவர்கள் எல்லோரிடத்திலும் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரால் நீதிமானாக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை மன்னித்துதான் நீதிமானாக்குகிறார், நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்கிறார். 1000 வருட அரசாட்சி, கர்த்தருடைய வருகையின் போது ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களும் பூமியில் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வார், அவர்களை ஆளுகை செய்வார், அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி இப்படி இருக்கும். அதற்கு போவதற்கான தகுதி என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். அதை பின்பற்றுவோம். நம் கைகளால் லஞ்சம் வாங்காமல், பிறருக்கு துன்பம் வரவழைத்து அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க நினைக்காமல் நம் கைகளை காத்துக் கொள்வோம். எந்த பொல்லாப்பையும் எந்த தீமையையும் பார்க்காதபடிக்கு, பாவத்தை பார்க்காதபடிக்கு நம் கண்களை காத்துக் கொள்வோம். போய் வஞ்சக பேச்சு, குற்றம் சொல்லுதல், பிறரை மயக்கும்படி பேசுவது, தந்திரமான பேச்சுகள், புறங்கூறுதல், அவதூறு சொல்லுதல், இப்படிப்பட்ட பேச்சுகள் இல்லாதபடிக்கு நம் வாயை காத்துக் கொள்வோம். பிறருக்கு தீங்கு செய்வதற்கு, பிறரை கொல்வதற்கு அல்லது பிறர் மனதை காயப்படுத்துவதற்காக மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு நம் காதுகளை பாதுகாத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது. நீதியாய் நடப்போம். அக்கிரமம் அநியாயம் செய்வதற்கு நம் கால்கள், எந்த பாவம் செய்வதற்கும் போகாதபடிக்கு நம் கால்களை காத்துக் கொள்வோம். இப்படியாக நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரவும், 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறவும், உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று நிரந்தரமாய் கர்த்தரோடு வாழவும், பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற அவரோடு கூட வாழ்வதற்கு தகுதி பெறும்படியாக இப்படியாக மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.